Hi students, greeting from High Score page. இந்த சீரீஸ்ல நாம 10th மேத்ஸ்ல முதல் பாடம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் பேர்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, அதில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது, அது எப்படி வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நாம் ஆர்டர் பேர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆர்டர் பேர்னா அதுக்கு டெஃபனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கிராஃப்லாம் போட்டிருப்பீங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லலாம். கிராஃப் போடும்போது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸு ஒய்ன்ட்டு. அதை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதை மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இப்போ 4,7 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி மார்க் பண்ணுவீங்க? எக்ஸ் ஆக்சிஸில் 4 எடுத்துப்பீங்க கவுண்ட் பண்ணி, ஒய் ஆக்சிஸில் 7 கவுண்ட் பண்ணி, ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுவீங்களா? 4,7. அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா. அவ்வளோதான், ஈஸி. இவ்வளோதான் ஆர்டர் அண்ட் பேர். டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துடலாமா? A pair of numbers precisely indicates a location is called order pair. அவ்வளோதான். பேர் ஆஃப் நம்பர்னா அந்த எக்ஸ் கமா ஒய் சம், அது வந்து உங்களுடைய சினிமா ஹால் டிக்கெட் நம்பராக இருக்கலாம், இல்லை ஏர்போர்ட் நம்பராக இருக்கலாம், ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் நம்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது லொக்கேஷன் போகிறீங்களா அந்த லொக்கேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், கோஆர்டினேட்ஸு, அதுவும் ஒரு ஆர்டர் ஆஃப் பேர் தான். ஸோ இது எல்லாமே ஆர்டர் பேர் தான். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஆடிட்டோரியம் போகிறீங்களா, சினிமா தேட்டருக்கு, அதில் என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்? D10, H5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குமா? அது ஒரு ஆர்டர் பேரு. அது ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா போய் உட்காரும்போது நீங்கள் சீட்டு தேடிட்டு இருப்பீங்க. அப்போ 6A, 23A, 15D இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கும். இதுவும் ஒரு ஆர்டர் பேர் தான். ஸோ இது எல்லாமே ஆர்டர் பேர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பேர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும், அது கரெக்டாக ஒரு லொக்கேஷனை போய் இண்டிகேட் பண்ணும், அதுதான் ஆர்டர் பேர். இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம், ஆர்டர் பேருங்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சிம்பிளாக பார்த்துடலாமா? டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்பிங் அதை பார்த்துருங்க, ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நீங்கள் ஜாலியாக வந்து வீக்கெண்டில் படம் பார்க்கலான்ட்டு கிளம்புறீங்க. அப்போது வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அதில் 2 ஸ்க்ரீன் இருக்குது, 2லையும் 2 படம் ஓடுது. இதில் ஒரு படம் அதில் ஒரு படம், 2 படம் ஓடுதுங்களா? அதில் வந்து ஒன்றில் வந்து விஜய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, விஜயோட படம் ஒன்று ஓடுது, இன்னொரு படம் த்ரிஷா படம்னு வச்சுக்கோங்க. 2 படத்துக்கு நீங்கள் போகிறீங்க, 2ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவீங்களா? 2 பேர் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு படத்துக்கு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அங்கே போகும்போது இன்டர்வலில் உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. காஃபி இருக்குது, பெவரேஜ் இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, வேஃபிள் இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இன்டர்வல் டைமில் போய் என்ன சாப்பிட்லான்னு பார்ப்பீங்க? விஜய் படத்துக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, இல்லை பாப்கார்ன் சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, இல்லைன்னா வேஃபிள் சாப்பிட்லான்னு நினைப்பீங்க. சேம் தான். த்ரிஷா படத்துக்கு போகிறவங்களும் அங்கே இருக்கிறதே ஆப்ஷனே 3 தான். ஸோ காஃபி, பாப்கார்ன், வேஃபிள் இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினைப்பீங்களா? ஸோ இது எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ விஜய் படத்துக்கு போகிறவங்களும் 3 பேவரேஜ் சாப்பிடுவாங்க, த்ரிஷா படத்துக்கு போகிறவங்களும் 3 பேவரேஜில் ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்டர் பேர் கிடச்சிருச்சிங்களா? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. இப்போ விஜய் த்ரிஷா 2 பேர் இருக்காங்கள்ல, இதை வந்து ஏன்னு நினச்சிக்கோங்க. அடுத்து 3 பெவரேஜ் இருக்கா, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏவும் பியும் இன்டர்செக்ட் பண்ணி இருக்கிற நமக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் 2 × 3 6 ஐட்டம்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதை நாம் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? கர்லி ப்ராக்கெட் போட்டுருவோம். ஸோ A × Bன்னு கூப்பிடுவோம். ஸோ வி கால்ட் இட் ஆஸ் A × B. இதுதான் சிம்பிள். இவ்வளோ தான் கார்ட்டீசியன் ப்ராடக்டே முடிஞ்சது கதை உங்களுக்கு. வெரி சிம்பிள். இப்போ டெஃபினேஷனுக்கு போய் பார்த்துருவோமா? டெஃபினேஷன்: இஃப் A and B
ஆர் டூ நான் எம்டி செட்ஸ். நான் எம்டி செட்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியுங்களா? எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு படத்துக்கு நாம் தேட்டருக்கு என்ட்ரு ஆகும்போது அந்த தேட்டரில் படமே ஓடலைன்னா நீங்கள் எப்படி போய் படம் பார்க்க முடியும்? ஜீரோ தான். அப்போ ஜீரோ தான், எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒரு செட்டு நான் எம்டியாக இருக்கணும். ஏதாவது இருந்தால் தான் நம்ம போய் எதாவது படம் பார்க்க முடியும். ஏதாவது அங்கே நம்பர் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இஃப் தேர் இஸ் an empty set, we can't create Cartesian product. So if A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A comma B such that A belongs to A-வா இருக்கும், small b belongs to B-யா இருக்கும். அதை தான் நாம் கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம்பிளில் இதை ஏன்னு நாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இதெல்லாம் பின்னு கன்சிடர் பண்ணோம்னா, ஸோ ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும் எப்போவுமே. பி கிராஸ் ஏன்னு நாம் மாற்றி கன்சிடர் பண்ணோம்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு பியாக தான் இருக்கணும். ஸோ இந்த காஃபி கப் இங்கே வந்துடும். செகண்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும். விஜய் இந்த பக்கம் வந்துடுவார். அவ்வளோதான். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்பவுமே ஈக்குவல் கிடையாது. இதை நாம் எப்படி குறிப்போம்? ஏ கிராஸ் பி அப்படின்னு மார்க் பண்ணுவோம். கிராஸ் பியில் எலிமெண்ட்ஸு ஏ கமா பின்னு இருக்கும். அதில் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏவாக இருக்கும், ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பியாக இருக்கும். இதை நாம் எப்படி ரீட் பண்ணுவோம்? ஏ கிராஸ் பி அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஸோ இதே ரிவர்ஸில் பார்த்தோம்னா பி கிராஸ் ஏ, அதில் வந்து பி கமா ஏன்னு இருக்கும் எப்போவுமே. பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் பியிலேருந்து இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஏலேருந்து இருக்கும். இதை நாம் எப்படி ரீட் பண்ணுவோம்? பி கிராஸ் ஏன்னு ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்போவுமே சேமாக இருக்காது. ஏன் சேமாக இருக்காது? ஏன்னா அது ரெண்டு வேறு வேறு எலிமெண்ட். ஏ கிராஸ் பின்னு இருக்கும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து இருக்கும், பி கிராஸ் ஏன்னு நாம் எழுதும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்போவுமே பியிலேருந்து தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் மறக்கவே மறக்காது. அதே மாதிரி ஏ கிராஸ் எம்டி செட், ஒரு ஏல ஒரு செட் இருக்குது, இன்னொரு செட் எம்டி செட்டாக இருந்தால் ஏ கிராஸ் பி அதோட ப்ராடக்ட் எப்போவுமே நன் செட், எம்டி செட்டாக தான் இருக்கும். ஏன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு. ஸோ ஒரு தேட்டரில் என்ட்ரு ஆகும்போது படமே இல்லை அப்படின்னா அங்கே எப்படி ப்ராடக்ட் எப்படி நீங்கள் போய் உள்ளே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறீங்க? படத்துக்கே போகும்போது எப்படி சாப்பிடுவீங்க? அதே தான், அதே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ சேம் கிடையாது. அதே மாதிரி ஒரு எம்டி செட்டோட நீங்கள் கிராஸ் பண்ண முடியாது, அதுக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஏல கேரட், பிரிஞ்சால், பொட்டேட்டோன்னு 3 வெஜிடபிள்ஸ் இருக்குது. உங்கள் புக்கில் 4 கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ட்டு 3 மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ பின்னு வந்து பின்னு ஒரு செட்டு, அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ்ன்னு 3 இருக்குது. ஸோ இதில் ஏ கிராஸ் பி எப்படி வரும்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன செட்டு வரும்? மொத்தம் இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, 3 கிராஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 9 வரும். ஸோ 9 செட் கிடைக்கும். 9 பேர் ஆஃப் செட் வந்து நமக்கு கிடைக்கும், ஆர்டர் செட்டு. அது வந்து கேரட் கமா ஆப்பிள், சி கமா ஏ, சி கமா ஓ, கேரட் கிரேப்ஸு, பிரிஞ்சால் ஆப்பிள், பிரிஞ்சால் ஆரஞ்சு, பிரிஞ்சால் கிரேப்ஸு, பொட்டேட்டோ ஆப்பிள், பொட்டேட்டோ ஆரஞ்சு, பொட்டேட்டோ கிரேப்ஸ், இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, 2ல் இருக்கிற ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆர்டர் பேர் எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா எழுதணும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் அதோட ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும், கமா போட்டு பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2வது எழுதணும். அதே பி கிராஸ் ஏன்னு கேட்டாங்கன்னா பியில் இருக்கிற எலிமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதணும், ஏல இருக்கிற எலிமெண்ட் 2வது எழுதணும். இது எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. இதுலேருந்து நிறையா 1 மார்க்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட்டு. ரொம்ப சிம்பிள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நோட்ஸ்ன்னு சொல்லி புக்கில் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே சொன்னது தான். ஏ கிராஸ் பின்னா
செட் ஆல் பாசிபிலிட்டியில் உள்ள ஆர்டர் பேர்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல இருந்து இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் பில இருந்து இருக்கும். ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டும் வேறு வேறு எலிமெண்ட்ஸ், வேறு வேறு ஆர்டர் பேர். ஜென்ரலாக இருக்காது, ஆனால் ஒரு கேஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நார்மலாக ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சேமாக இருக்காது. சம்திங் எப்பயாவது நடக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு. எப்போ ஏல இருக்கிற எலிமெண்ட்டும் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் ஏ கிராஸ் பி ஈக்குவலாக இருக்கும். இதை நாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு ஜென்ரல் நோட்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே நான் சொன்னது தான், ஏ கிராஸ் பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. பட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து என் ஆஃப் பி கிராஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. அதுதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ இப்போ ஏல வந்து 2 படம் இருந்துச்சா, பியில் வந்து 3 பெவரேஜ் இருந்துச்சுங்களா அந்த எக்ஸாம்பிளில். ஸோ 2 × 3 6 தான் ஏ கிராஸ் பி. இதே நம்ம திருப்பி போட்டோம்னா 3 × 2 6. ஸோ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், பட் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது எப்போவுமே. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது, பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேமாக இருக்கும். 6 எலிமெண்ட்ஸ்னால் இதுலேயும் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 12னா பி கிராஸ் ஏவும் 12 தான் இருக்கும். ஏ கிராஸ் பி எம்டி செட்டாக இருக்கும் எப்போனா ஏல இருக்கிற செட் எம்டியாக இருந்தாலோ அல்லது பியில் இருக்கிற செட் எம்டியாக இருந்தாலும் ஏ கிராஸ் பி எப்போவுமே நல் செட்டாக தான் இருக்கும், எம்டி செட். இது வந்து 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா, ஏன்னு ஒரு செட் இருக்குது, அதில் பி நம்பர்ஸ் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது, அதில் கியூ நம்பர்ஸ் இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோ இருக்குன்னா பி × கியூ இருக்கும். அதான் 3 × 2 6 இருக்கும். அதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நம்ம பார்த்தலாமா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ 4 இருக்குது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் பி வந்து 6 இருக்குது. அப்போனா n ஆஃப் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக தான் இருக்கும். 4 × 6 ஈக்குவல் டு 6 × 4 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ இவ்வளோ தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, ஆர்டர் நம்பர்ஸ் எல்லாமே வெரி வெரி சிம்பிள். இந்த லாஸ்ட் 2 வீடியோ நீங்கள் தரவாக செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நாம் எக்ஸாம் குரூப்பில் அடுத்த வீடியோலேருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.